நம்ம அமெரிக்காவோட ஒரு செயற்கைக்கோள், நம்ம ரஷ்யாவோட இன்னொரு செயற்கைக்கோள், ரெண்டுமே கிட்டத்தட்ட கண் இமைக்கும் நேரத்துல மோதி சுக்கு நூறா உடஞ்சு தெரிச்சு போயிருந்திருக்கும். வடிவேல் சொல்ற மாதிரிதான், சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துல இது வந்து ஆயிருக்கும். ஜஸ்ட் மிஸ். ஒரு 10 மீட்டர் கேப்ல இது என்ன ஆகுது, எஸ்கேப் ஆயிருது அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான செயற்கைக்கோள் நம்ம பூமியை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இதுல அமெரிக்காவும் சரி ரஷ்யாவும் சரி நிறைய செயற்கைக்கோளை பூமிக்கு மேல அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா சில ஆராய்ச்சிகள். அமெரிக்காவோட அந்த செயற்கைக்கோளானது பூமியில் இருக்கக்கூடிய அந்த தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளிமண்டல அடுக்கு இருக்குல்ல, இந்த அடுக்குல சூரியனோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி